மதுரை மாவட்டம் மேடு தாலுகா திருவாரூர் கிராமத்தில் என்னுடைய பெயர் கணபதி குருக்கள். மாணிக்கேஸ்வரர் அவதரித்த இடம். முன்னோர்கள் தாய் தந்தையர் வந்து நேபாள சிவனை தரிசனம் பண்ணுவது. இந்த சுவாமி வந்து மாணிக்கேஸ்வர பாம்பை வழிபட்டதான். சுவாமி பேர் வாதுபுரீஸ்வரர் வேதநாயகன்னு சொல்லுவாங்க. அக்காலத்தில் ஒரு தாய் தாப்பில் வந்து காசிலிருந்து வந்து இங்கே தரிசனம் இருக்கார். குழந்தை பாக்கியம் பெற்று 17 ஆண்டுகள் இருக்கார். அதுக்கு முன்பாக மாணிக்கப்பம் பேட்டையர் வாழ்வராம் போயிருக்கார். பாண்டியமண்டலத்தில் அருமத்த பாண்டியமண்டலத்தில் தென்னம்பிரமான பட்டம் பெற்றிருக்கார். ஒரு வாதவர ஈசனாக உருவாக்கப்பட்ட மாணிக்க வருஷத்தில் வாழ்வு என்று சொல்வது. இது பிறந்த இடம். வாழ்ந்து 13 ஆண்டுகள் இந்த ஊரில் இருந்து மேற்கு பாண்டியமண்டலம் அமைச்சர். அதுக்கு நினைவாக இந்த கோயில் கட்டி 2 கால கோயில் வந்து வருஷத்தை ஆணிமகம் என்ற நட்சத்திரம் முக்தியடைந்த நட்சத்திரம். ஆனால் விசேஷமான இடம். இந்த மகா சிவராத்திரி விசேஷம் நடக்குது. மாதந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரம் திருவிழா நிர்வகிக்குது. இந்த கோயில் நிர்வாகங்களால் பராமரிக்கப்பட்டு இந்த கோயில் 2 கால கோயில் எடுத்து விட்டுகிறது. காலையில் பூஜை 9 மணி, சாயங்காலம் 6 மணி பூஜை அளிக்கிறோம். இந்த விசேஷமானது தமிழ் 1927 கண்டுபிடிச்சு 34 ஆண்டு இந்த கோயில் கும்பாசம் பெற்றது. அடுத்து 2005 ஆண்டு வந்து கும்பாசம் நடைபெற்றது. மறுபடியும் கோயம்புத்தூர் பவானியிலிருந்து இந்த சுற்றி காம்பவுண்ட் பெற்று இந்த இடத்தில் அவருடைய திருவாசம் தினசரி திருவாசம் மற்றும் நடைபெற்றுகிறது. இருந்தாலும் இந்த கோவிலுடைய ஆதி காலத்தில் உள்ள கோவில் இந்த மாணிக்கேஸ்வரர் தான். அதுக்கு வடப்புறத்தில் திருமாலிநாதர் வேதநாயகன் என்ற ஆலயம் அமைப்பிட்டு அது மதுரை மீனாட்சி கொண்டு சேர்த்துப்பட்டிருக்கிறது. அங்கே 4 கால பூஜை நடைபெறுகிறது. இங்கே 2 கால பூஜை நடைபெறுகிறது. விசேஷங்கள் வைகாசி மாதம் ரதோற்சவம் திருவாரூர் நடக்கும். இங்கே ஆணிமுகம் நடக்கும். இது சுத்தமாக ஸ்தலம். இங்கே வந்து போனவனுக்கு குழந்தை படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம் என்று ஏற்படும். பரீட்சைகளுக்கு வந்து சுவாமி வச்சு வணங்கிட்டு போனால் மார்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி புத்திர பாக்கியங்கள், குழந்தை திருமண துறைகளை வந்து சிவருமனை வணங்கி மணியேஸ்வரன் குழந்தை பாக்கியம் இருக்கும். எஸ்எம்ஆ ஸ்தலம். இது வந்து பரிவார ஸ்தலம் தான், படப்பு ஸ்தலம் கிடையாது. இங்கே இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து பாண்டியன் ஒரு மன்னர் கோவில் ஆவடையாளர் கட்டியிருக்கிறார். திருவாரூர் பிறந்த இடம். திருப்பிறந்த ஆவடையாளர் என்று மாநிலம் கட்டிக்கிறார். 3வது சிதம்பரத்தில் முக்தியடைந்திருக்கிறார். பல ஊர்கள் பாட உத்தர சிவகங்கை, திருவண்ணாமலை, திருக்குறள் எல்லா ஆலயங்களும் பாடி கடைசியில் போய் சிதம்பரத்தில் முக்தி. இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாமே சிவன் தான் சொல்லி அப்படியே உள்ள ஆணி மாதிரி உள்ள மறைக்கிறார். இது விசேஷமாக கேட்டோம். நம சிவாய.